ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SBS பனானாங்க. இந்த வீடியோவில் செவ்வாழைத்தார் விற்பனைக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னும் நாங்கள் செவ்வாழைத்தார் வண்டியில் எப்படி ஏற்றுறோங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இடம் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறவர் தார் எடுத்து பலகை மேலே இருக்கிறவருக்கு கொடுப்பாருங்க. இவர் அப்படியே அட்டியாள்கிட்ட கொடுத்து அட்டி போட வைப்பாருங்க. அட்டியால் பார்த்திங்கன்னா எந்த தாரை எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அட்டி எடுக்குவாருங்க. செவ்வாழைத்தாருக்கு பார்த்திங்கன்னா நல்ல கலர் இருந்தால் தாங்க மதிப்பு. இந்த மாதிரி கலர் வரணும் அப்படின்னா சருகு வச்சு கட்டணுங்க. சருகு எப்போ வச்சு கட்டணுன்னா வாழை புடைவிட்டு கொலை தள்ளினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ முறிச்சு விடணுங்க. பூ முறிச்சிட்ட உடனே பார்த்திங்கன்னா சருகு வச்சு கட்டிடுவானுங்க. இப்படி சருகு வச்சு கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்கு இத்தனை ரூபா அப்படின்னு பேசி விடுறது உன்னதமான விஷயங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்கு 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் சருகு கட்டுறதுக்கு வாங்குகிறாங்க. நம்ம சத்தியமங்கலம் ஏரியாவில் பார்த்திங்கன்னா செவ்வாழை ஒரு வெரைட்டிக்கு மட்டும்தாங்க சருகு வச்சு கட்டுவோங்க. மித்த வெரைட்டிக்கெல்லாம் சருகு வச்சு கட்ட மாட்டேங்க. இப்படி சருகு வச்சு கட்டாட்டி பார்த்திங்கன்னா செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா சிகப்பாக்கிறது பச்சை கலராக மாறிடுங்க. அப்படி பச்சை கலராக மாறிச்சுன்னா பாடுபட்டு புண்ணியமெல்லாம் போயிருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பச்சையாச்சுன்னா செகண்ட் குவாலிட்டிக்கு சேர்த்திடுவாங்க. இப்படி பச்சையான செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா பாதி விலைக்கு தாங்க தோட்டத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீளமான வாழைத்தண்டு வச்சு எடை போடுறதுனால ஒரே நடையில் 10 தார் வரைக்கும் வச்சு எடை போடுறோங்க. இது எடை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுங்க. தோட்டத்தில் காம்பு கழிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக 2 கிலோங்க. சின்ன தாராக இருந்தாலும் சரி, பெரிய தாராக இருந்தாலும் சரி 2 கிலோ கழிப்பாங்க. செவ்வாழையை பொறுத்த வரைக்கும் செவ்வாழைத்தாரனுடைய வெயிட்டு, கலரு, எந்த ஊருக்கு போகுது இதெல்லாம் பேஸ் பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை மார்க்கெட்டை பேஸ் பண்ணி செவ்வாழை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா 3 வகையான ஆர்டர் பேஸ் பண்ணி காய் அழியுதுங்க. அதில் முதல் வகை பார்த்திங்கன்னா கடை வெட்டுங்க, 2வது செலெக்ஷன் ஆர்டருங்க, 3வது பாக்ஸ் ஆர்டருங்க. இதில் கடை வெட்டு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே போகுங்க. ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா 1 ரூபா 2 ரூபா மித்த 2 ஆர்டரையும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தாங்க இருக்கும். அடுத்ததாக செலெக்ஷன் ஆர்டருங்க. செலெக்ஷன் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான் மெயினாக போகுங்க. செகண்டுங்கிறது 5லேருந்து 10% தான் எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு மேலே போகாதுங்க. கடைசியாக பார்க்குறது பாக்ஸ் ஆர்டருங்க. இந்த பாக்ஸ் ஆர்டர் பார்த்திங்கன்னா பாக்ஸ் வண்டியை கொண்டு வந்து தோட்டத்துலேயே நிறுத்தி பாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறது தாங்க பாக்ஸ் ஆர்டரு. இது போன்ற யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.